வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் எதுவும் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்கள் ஊர்லேயே பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாயத்து ஆஃபீஸில் உங்களுக்கான இந்த போஸ்டிங் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 8th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. 8th 10th 12th ஸோ இது மாதிரி எது படிச்சிருந்தாலும் ஓகே, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 15,700 அதிகபட்சம் 58,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து பியூர்லி பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப். உங்களுக்கு வந்து டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். ஸோ 30/9/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஸோ எங்கேருந்து கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும், சப்போஸ் உங்கள் ஊரில் இருக்கீங்கன்னா உங்கள் ஊரில் வந்து போஸ்டிங்கை எப்படி பார்க்கணும், எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துறையிலிருந்து கொடுக்கக்கூடிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் இது தான். ஸோ நம்ம சொன்ன மாதிரி அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 30/9/2025 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 15,700 அதிகபட்சம் 58,100 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இது வந்து உங்களுக்கு பியூர்லி பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து உங்களுக்கு அதிகமான சேலரி இருக்கும். அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000 பக்கமாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. அதாவது உங்களுக்கு வந்து 8th ப்ளஸ் வந்து உங்களுக்கு சைக்கிளாவது ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 rupees வந்து சொல்லியிருக்காங்க. SC/ST பார்த்திங்க அப்படின்னா 50 rupees வந்து இவங்க வந்து சார்ஜஸாக வந்து சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதிக்கான சான்று, முன்னுரிமை சான்று இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. tnrd.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் அடுத்தது பார்க்குறது புள்ளம்பாடி அப்படிங்கிற ஊராட்சி ஒன்றியம். இதுவும் வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட் தான். ஸோ அலுவலக உதவியாளருக்கான போஸ்டிங் மட்டும் இல்லாமல் இரவு காவலருக்கான போஸ்டிங் இருக்குது. சேம் சேலரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சேம் உங்களுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அல்லது தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இலால்குடி அப்படிங்கிற ஊராட்சி ஒன்றியம், அதாவது பார்த்திங்க அப்படின்னா திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இலால்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் அலுவலக உதவியாளர், இரவு காவலர் இது மாதிரியான 2 விதமான கேட்டகரியில் உங்களுக்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வையம்பாடி அப்படிங்கிற இந்த ஊராட்சி ஒன்றியங்களில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. சேமஸ் எல்லாமே தகுதிகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் மருங்காபுரி அப்படிங்கிற ஊராட்சி ஒன்றியம், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் மட்டும்தான். தென் சேமஸ் உங்களுக்கு சேலரி எல்லாமே சேம் இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மணப்பாறை ஊராட்சி ஒன்றியம், இந்த மணப்பாறை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பிலியபுரம் அப்படிங்கிற இந்த ஊராட்சி ஒன்றியங்கள் கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளர் மட்டும். ஸோ இது மாதிரி மேக்ஸிமம் அலுவலக உதவியாளருக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆஃபீஸில் அதிகமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. திருவெரும்பூர் அப்படிங்கிற ஊராட்சி ஒன்றியத்துலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தொட்டியம் ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அலுவலக உதவியாளருக்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. முசிறி ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து உங்களுக்கு அலுவலக உதவியாளருக்கான போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி தனித்தனியாக பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளருக்கான போஸ்டிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கோயம்புத்தூர் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு போட்டு tnrd.gov.in அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கலாம். அது சேலத்தில் இருக்கீங்கன்னா சேலம் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு போட்டு tnrd.gov.in அப்படின்னு போட்டிங்கனாலே நீங்கள் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆஃபீஸில் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆஃபீஸில் எதில் வந்து இது மாதிரியான போஸ்டிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.